வணக்கம். நான் இன்று உங்களுக்கு காட்ட போகிறது தேசிப்பழ ஜூஸ்கள். இந்த தேசிக்காயை இதில் தேய்ச்சி அதுக்குள்ளே இவ்வளவு சீனியையும் ஒரு கப் சீனியையும் போட்டு கொஞ்சம் புதினாவும் துளசி இலையும் போட்டு ஒரு முள்ளா நான் ஃப்ரிட்ஜுக்கு ஊற வைக்க போகிறேன். ஊற வச்ச தேசி தூள் நல்ல வடிவாக கரைஞ்சி வந்திருக்குது. ஆனால் இன்னும் சீனி கரைஞ்சது பத்தாது. இப்போ நான் இதை வடித்து ஒரு கோப்பைக்கு எடுத்துட்டு இதுக்குள்ளே தேசின்ற தண்ணியையும் விட்டு நான் ஜூஸ் ஆக்க போகிறேன். இந்த மிச்ச ஜூஸை ஊற்றி அந்த ஜூஸோட இனிப்பு கலக்கிறதுக்காக வேண்டி ஒரு கலவை ஒன்று கலந்துச்சு இன்றைக்கு நான் பாவிக்கிறத வச்சுக்கொண்டு மிச்சத்தை நான் இந்த ஐஸ் கட்டி உருவாக்குற பெட்டிக்குள்ளே ஊற்றி வச்சேன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு நான் எனக்கு தேவையான நேரம் நாளைக்கோ சரி தேவையான நேரம் இதுக்கு எடுத்து ஒரு கட்டி எடுத்து ஒரு கிளாஸுக்கு போட்டுட்டு அதுக்கு தண்ணியோ அல்லது வேறு ஜூஸுகளை விட்டு நான் இப்போ நான் இதுக்கு அளவான தண்ணி எனக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அந்த இனிப்புக்கு தக்கின மேலே தண்ணி விட்டு இந்த ஜூஸை நல்ல வடிவாக கலந்து இனிப்பை பார்த்து கிளங்க தண்ணி கிளக்க உங்களோட இனிப்புக்கு அளவான தண்ணியை கிளந்தா சரி. கயப்போட நல்ல ஒரு ஜூஸாக வந்திருக்கு, அளவான சீனியோட வந்திருக்குது. இப்போ இதை வச்சு நான் என்னென்று ஜூஸ் செய்ய போகிறேன்றதை பற்றி நான் இப்போ காட்டுறேன். ஜூஸோட நான் கிவியும் அவகோடாவும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு எப்படி ஜூஸ் செய்கிறது என்றதை பற்றி பார்ப்போம். அவகோடாவும் கிவியும் நான் வெட்டி வச்சுட்டேன். இதை நான் இப்போ அரைக்க போகிறேன். இதோடு சேர்த்து கொஞ்சம் ஜூஸும் விட்டு முதல்ல அரைக்கிறேன். பிறகு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி விடுவான். நான் இன்னும் கொஞ்சம் ஜூஸ் விடுறேன். எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள இப்படி விட்டு இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் முதலே அவகோடா கிவி தேசிக்காய் ஜூஸ், அடுத்தது அன்னாசி பழத்தையும் இந்த தேசிக்காய் நீரையும் வச்சு எப்படி இன்னொரு ஜூஸ் செய்கிறது என்றதை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ அன்னாசி பழம் நான் வெட்டி வச்சிருக்கிறேன். இதை போட்டு அரைச்சிட்டு அதோடு சேர்த்து நான் தேசிக்காய் நீரும் விட்டு அரைக்க போகிறேன். இப்போ அடுத்த ஜூஸ் இது நான் முதல் கலந்து வச்சிருந்த தனிக்கலவையை கூட இப்படி கூட இந்த ஜூஸை பரிமாறலாம். தேசிக்காயையும் இஞ்சியையும் வச்சு எப்படி தேன் உப்பு போட்டு எப்படி ஒரு ஜூஸ் செய்கிறது என்றதை பற்றி இப்போ பார்ப்போம். நான் இந்த ஜூஸை விடுறேன். இதுக்குள்ளே கொஞ்சம் தேன் சேர்த்து கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மசக்கி போட்டு தான் போடுறேன். அப்போ தான் அந்த சத்து கலப்படும். அதோடு சேர்த்து நான் தண்ணி கேஸ் தண்ணி விடுறேன்.
இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் செய்கிறதுக்காக வேண்டி நான் வந்து தண்ணிக்குள்ளே இந்த அடியை துவச்சிட்டு இதை வந்து சீனியில் ஒட்டி எடுக்கிறேன். அப்போ வந்து சீனி வந்து அதில் ஒட்டுப்பட்டு அப்படியே நிற்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கரும்பு சீனி கூட பாவிக்கலாம், நல்ல வடிவாக இருக்கும். இது வந்து நான் வந்து நல்ல வடிவுக்காக வேண்டித்தான் செய்கிறேன். ஊற்றி வச்சது இப்போ நல்லா கட்டியாக இருக்குது. நான் இந்த கோப்பைக்குள்ளே வந்து புதினா சிரப் விட்டு வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து இந்த ஐஸ் தேசி கியூப்பையும் போட்டு இதுக்குள்ள நான் வந்து கேஸ் நீரும் விட்டு கறந்தும் குடிக்கலாம், நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நான் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.